அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய இங்கிலீஷ் பேச்சு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான டாபிக், அமெரிக்கன் இங்கிலீஷ். அந்த அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ரெண்டு விஷயத்துக்கு ஒரு ஷார்ட்ஸா நான் வந்து சொல்லி தர இருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாண்ட்ன்றது நமக்கு என்ன தெரியும்? வாண்ட்ன்றது வேணும், வேண்டும் அப்படின்றதா? வாண்ட்ன்றது என்னது? தமிழ்ல வாண்ட்டுக்கு வேண்டும் அப்படின்றது. அடுத்து கோயிங் அப்படின்றதுக்கு தமிழ் என்னது? கோயிங் அப்படின்றதுக்கு தமிழ்ல வந்து செல்வோம், அந்த மாதிரியான விஷயத்துக்கு கோயிங் யூஸ் பண்ணுவாங்க. இதை அமெரிக்கன் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாண்ட்டுக்கு வான அப்படின்னு சொல்லலாம். வான. உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸை விடுமா? டூ யூ வான ஜாயின் அஸ், அதாவது எங்களோட சேர்ந்து வரியா அப்படின்றதுக்கு டூ யூ வாண்ட் ஜாயின் அஸ் எப்படி கேட்கலாம்? டூ யூ வாண்ட் ஜாயின் அஸ். இந்த வானல நீங்கள் வாண்ட் டு போட்டிருப்பாங்க. டூ யூ வாண்ட் டு ஜாயின் அஸ். டூ யூ வாண்ட் டு ஜாயின் அஸ் நம்ம இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். Do you want to join us அப்படின்றது அமெரிக்கன் இங்கிலீஷ். wanna அப்படின்றது அமெரிக்கன் இங்கிலீஷ். I am gonna join you அப்படின்னா I'm gonna join you அப்படின்னா என்னது? நான் வந்து உங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ண போகிறேன். I am going to join you அப்படின்றதோட I am gonna join youன்றது கொஞ்சம் வந்து ஆக்சென்ட் வைஸ் அமெரிக்கன் ஆக்சென்ட் கொஞ்சம் வந்து ஸ்டைலிஷாக இருக்கும். இதுதான் வந்து want, கோயிங், வான, கோன அப்படின்றது பேஸ் பண்ண ஒரு விஷயம். நீங்கள் வாண்ட்ன்ற போட வேண்டிய இடத்துல வான போடலாம், கோயிங் அப்படின்னு போட வேண்டிய இடத்துல கோன போடலாம். இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்க்காக. இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கிடையாது. அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்போக்கனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த மாதிரியான ஷார்ட்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.